அனைவருக்கும் இதயத்தின் பொங்கல் நல்வாழ்த்துக்கள். பொங்கலோ பொங்கல். அனைவருக்கும் இதயம் மந்த்ராவின் பொங்கல் தின நல்வாழ்த்துக்கள். பொங்கலோ பொங்கல். 2 ஸ்பூன் போதும். லயன் டேட் சிரப். இதுல அயன், ஃபைபர், விட்டமின்ஸ், நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமா இருக்கு. லயன் டேட் சிரப். வணக்கம். செய்தி சுருக்கம். பிரதமர் மோடியை தொடர்ந்து தமிழகம் வருகிறார் அமித்ஷா. தமிழக சட்டசபை தேர்தலில் அதிமுக, பாரதிய ஜனதா இணைந்து தேசிய ஜனநாயக கூட்டணி அமைத்துள்ளது. இந்த கூட்டணியில் அன்புமணி தரப்பு பாமக, அமமுக, தமிழ் மாநில காங்கிரஸ், இந்திய ஜனநாயக கட்சி, புதிய நீதி கட்சி, தமிழக மக்கள் முன்னேற்றக் கழகம், புரட்சி பாரதம் உள்ளிட்ட கட்சிகள் இடம்பெற்றுள்ளன. இதனிடையே கடந்த 23ஆம் தேதி மதுராந்தகத்தில் நடந்த தேசிய ஜனநாயக கூட்டணி பொதுக்கூட்டத்தில் பிரதமர் மோடி பங்கேற்று பரப்புரை மேற்கொண்டார். இந்நிலையில் 2 நாட்கள் பயணமாக பாரதிய ஜனதா மூத்த தலைவரும் மத்திய உள்துறை அமைச்சருமான அமித்ஷா வரும் 28ஆம் தேதி தமிழகம் வரவுள்ளார். அவர் பாரதிய ஜனதா நிர்வாகிகள், கூட்டணி கட்சித் தலைவர்களை சந்தித்து தேர்தல் தொடர்பாக ஆலோசனை நடத்தவுள்ளார். பிரதமர் மோடியை தொடர்ந்து அமித்ஷாவின் வருகை தமிழக அரசியல் வட்டாரத்தில் முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. என்றும் ஹிந்திக்கு இங்கே இடமில்லை. முதல்வர் ஸ்டாலின் பதிவு. ஹிந்தி திணிப்பை எதிர்த்து போராடி உயிரிழந்தவர்களை நினைவு கூறும் வகையில் ஒவ்வொரு ஆண்டும் ஜனவரி 25ஆம் தேதி மொழிப்போர் தியாகிகள் வீர வணக்க நாள் அனுசரிக்கப்படுகிறது. இந்நிலையில் மொழிப்போர் தியாகிகள் வீர வணக்க நாளை முன்னிட்டு என்றும் ஹிந்திக்கு இங்கே இடமில்லை என்று முதல்வர் ஸ்டாலின் கூறியுள்ளார். அவரது அறிக்கை: மொழிப்போர் தியாகிகள் வீர வணக்க நாள். அன்றும் இன்றும் என்றும் ஹிந்திக்கு இங்கே இடமில்லை. மொழியை உயிராய் நேசிக்கும் ஒரு மாநிலம் ஹிந்தி திணிப்புக்கு எதிராக ஒன்று திரண்டு போராடியது. திணித்த ஒவ்வொரு முறையும் அது வீரியத்தோடு போராடியது. இந்திய துணை கண்டத்தில் உள்ள பல்வேறு மொழிவழி தேசிய இனங்களின் உரிமையையும் அடையாளத்தையும் காத்தது. தமிழுக்காக தங்கள் இன்னுயிரையே ஈந்த அந்த தியாகிகளை நன்றியோடு வணங்குகிறேன். மொழிப்போரில் இனி ஒரு உயிரும் போகாது. நம் தமிழ் உணர்வும் சாகாது. ஹிந்தி திணிப்பை என்றும் எதிர்ப்போம் என முதல்வர் ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். மதுராந்தகத்தில் பவரை காட்டிய மோடி. இதுவரை இல்லாத உற்சாகத்தில் இபிஎஸ். பாஜகவுக்கு தொகுதிகளை அள்ளித்தர அதிமுக முடிவு. திமுகவை எதிர்கொள்ள பலமான கூட்டணி அமைந்த மகிழ்ச்சியிலும் பிரதமர் மோடியின் மதுராந்தகம் பிரச்சாரம் தந்த உற்சாகத்திலும் இருக்கிறார் அதிமுக பொதுச் செயலாளர் பழனிசாமி. இதுவரை பாஜகவுக்கு 20 தொகுதிகள் தான் தர முடியும் என்றவர் இப்போது 30 சீட் தர முன்வந்துள்ள தகவல் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இதுகுறித்து தமிழக பாஜக மூத்த தலைவர்கள் கூறியதாவது: கடந்த லோக்சபா தேர்தலில் பாஜக தனித்து போட்டியிட்டு பல தொகுதிகளில் 2ஆம் இடத்தை பிடித்தது. அந்த தேர்தலில் பெற்ற ஓட்டு சதவீதம் அடிப்படையில் வரும் சட்டசபை தேர்தலில் 83 தொகுதிகளில் பாஜகவுக்கு வெற்றி வாய்ப்புள்ளது. தேசிய ஜனநாயக கூட்டணியில் அதிமுக இணைந்ததால் அக்கட்சியை தமிழகத்தில் கூட்டணிக்கு தலைமை தாங்குகிறது. எனவே பாஜகவுக்கு 40 தொகுதிகளை ஒதுக்குமாறு 2 மாதங்களுக்கு முன்பு பழனிசாமியிடம் பாஜக நிர்வாகிகள் வலியுறுத்தினர். அவரோ 20க்கு மேல் தர முடியாது என்றார். ஆரம்பத்தில் அதிமுக கூட்டணியில் சேர பாமக, அமமுக தயக்கம் காட்டின. ஆனால் தமிழக பாஜக தேர்தல் பொறுப்பாளர் பியூஷ் கோயல் சாதுரியமாக பேச்சு நடத்தி அவர்களை கூட்டணிக்குள் கொண்டு வந்து விட்டார். மேலும் சிறிய கட்சிகளும் கூட்டணியில் சேர்ந்தன. இதனால் தேசிய ஜனநாயக கூட்டணியின் பலம் அதிகரித்தது. அதேபோல் மதுராந்தகத்தில் நடந்த பிரம்மாண்ட பொதுக்கூட்டத்தில் பிரதமர் மோடி பங்கேற்றது முக்கிய திருப்பமாக மாறியது. மோடி சென்றதும் பழனிசாமி, தினகரன், அன்புமணி என கூட்டணி கட்சி தலைவர்கள் ஒருங்கிணைந்து செய்தியாளர்கள் சந்திப்பில் பங்கேற்றனர். இது கூட்டணி கட்சி தொண்டர்களிடம் இணைப்பை ஏற்படுத்தியது. இதுவும் பாஜக ஆலோசனைப்படியே நடந்தது. எனவே பாஜகவின் நடவடிக்கையால் தேசிய ஜனநாயக கூட்டணி பலம் வாய்ந்ததாக மாறியிருப்பதுடன் பிரதமர் மோடியே வந்து தேர்தல் பிரச்சாரத்தை துவக்கி வைத்திருப்பதால் பழனிசாமி உற்சாகத்தில் உள்ளார். அதனால் இதுநாள் வரை பாஜகவுக்கு 20 தொகுதிகள்தான் என்றவர் இப்போது 30 சீட் தர முன்வந்துள்ளார். கூட்டணியில் அங்கம் வகிக்கும் 2 சிறிய கட்சிகள் இரட்டை இலை சின்னத்துக்கு பதில் தாமரை சின்னத்தில் போட்டியிட விரும்புகின்றன. எனவே அக்கட்சிகளுடன் சேர்த்து மொத்தம் 35 தொகுதிகளை பாஜகவுக்கு ஒதுக்க பழனிசாமி முடிவு செய்திருப்பதாக உறுதியான தகவல் வந்துள்ளது என்று பாஜக மூத்த தலைவர்கள் கூறினர். கைமாறியது அதிமுக ஐடி விங். வியூக கம்பெனிக்கு போன பவர். சொதப்பிய ராஜ் சத்தியன். பழனிசாமி அதிரடி. ராஜ் சத்தியன் தலைமையிலான அதிமுக ஐடி விங் சுணங்கி போனதால் அதன் கட்டுப்பாட்டை வியூக நிறுவனத்திடம் அக்கட்சி பொதுச் செயலாளர் பழனிசாமி ஒப்படைத்திருப்பது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இதுகுறித்து அதிமுக வட்டாரம் கூறியதாவது:
ராஜ் சத்தியன் தலைமையிலான அதிமுக தகவல் தொழில்நுட்ப அணியை தனது நேரடி கட்டுப்பாட்டில் வைத்து அதிக முக்கியத்துவம் கொடுத்தார் பழனிசாமி. அதன் நிர்வாகிகளுக்கு மாவட்ட பொறுப்பாளர் பதவிகளையும் கொடுத்தார். ஆனால் பெரும்பாலான ஐடி விங் நிர்வாகிகள் மாவட்ட செயலாளர்கள் பரிந்துரையில் வந்தவர்கள் என்பதால் அவர்களுக்கு துதிபாடும் ஆட்களாகவே மாறினர். அதேபோல ஐடி விங் மண்டல மாநில நிர்வாகிகளை தனக்கு துதிபாடும் ஆட்களாக மாற்றிவிட்டார் செயலாளர் ராஜ் சத்தியன். அதோடு ஐடி விங் தலைவரான கோவை சத்தியனுக்கும் செயலாளரான ராஜ் சத்தியனுக்கும் ஆகவில்லை. இதனால் திமுக, தவேக, பாஜகவுக்கு இணையாக அதிமுக ஐடி அணியால் செயல்பட முடியவில்லை. இது பழனிசாமிக்கு டென்ஷனை ஏற்படுத்தியது. ஐடி அணியை அப்படியே மொத்தமாக தூக்கி தான் நியமித்திருக்கும் பிரமாண்யா என்ற வியூக வகுப்பு நிறுவனம் கையில் ஒப்படைத்து விட்டார். அதன்படி ஐடி அணிக்கு பொறுப்பேற்ற வியூக நிறுவன ஆட்கள் 3 மாவட்டத்துக்கு ஒரு ஒருங்கிணைப்பாளரை நியமித்து வேலை செய்ய துவங்கிவிட்டனர். ஆனாலும் ஐடி அணி செயல்பாட்டில் எந்த முன்னேற்றமும் ஏற்படவில்லை. சமூக வலைதளங்களில் பழனிசாமியின் பதிவை கூட நிர்வாகிகள் பகிர்வதில்லை என்கின்றனர். தாவேகா செயல் வீரர்கள் கூட்டணி குறித்து விஜய் அறிவிக்க வாய்ப்பு. ஜனநாயகன் திரைப்படம் வெளியாவதில் ஏற்பட்டிருக்கும் சிக்கல், கரூர் உயிர்பலி சம்பவம் தொடர்பான சிபிஐ விசாரணை காரணமாக கடந்த 1 மாதமாக எந்தவித அரசியல் நிகழ்ச்சிகளிலும் விஜய் பங்கேற்கவில்லை. இந்நிலையில் மாமல்லபுரத்தில் உள்ள தனியார் ஹோட்டலில் இன்று நடக்கும் செயல் வீரர்கள் கூட்டத்தில் விஜய் பங்கேற்கிறார். அந்த கூட்டம் தொடர்பாக தாவேகா வட்டாரங்கள் கூறியதாவது: அடுத்த 3 மாதத்திற்கு செய்ய வேண்டிய பணிகள் குறித்து இன்றைய கூட்டத்தில் விஜய் அறிவுறுத்தவுள்ளார். அதோடு தலைமை நிர்வாகிகள் மேற்கொள்ள உள்ள சுற்றுப்பயணத்தின் விவரங்களையும் வெளியிடவுள்ளார். குறிப்பாக ஜனநாயகன் படத்திற்கு ஏற்பட்டிருக்கும் பிரச்சினைகளின் பின்னணி குறித்து பேசுவதோடு திமுக மற்றும் தேஜ கூட்டணிக்கு எதிரான நிலைப்பாட்டை உறுதி செய்ய உள்ளார். அடுத்த மாதம் விஜய் மேற்கொள்ள உள்ள சுற்றுப்பயண விவரங்களும் இன்று வெளியாக வாய்ப்புள்ளது. இவ்வாறு அந்த வட்டாரங்கள் கூறின. டார்ச் லைட்டில் தான் நிற்போம். திமுகவுக்கு நெருக்கடி தரும் மக்கள் நீதி மய்யம். 40 சீட்டில் வெல்ல கமல்தான் காரணம். மக்கள் நீதி மய்யம் கட்சியின் செயற்குழு கூட்டம் சென்னையில் அதன் தலைவர் கமல்ஹாசன் தலைமையில் நடந்தது. அதைத் தொடர்ந்து பொதுச் செயலாளர் அருணாச்சலம் பேட்டியளித்தார். திமுக சின்னத்தில் மக்கள் நீதி மய்யத்தை போட்டியிட வைக்க திமுக தலைமை ஆலோசித்து வருவதாக வரும் தகவல்கள் குறித்த கேள்விக்கு டார்ச் லைட் சின்னத்தில்தான் நிற்போம் என உறுதியாக சொன்னார் அருணாச்சலம். பார்லிமென்ட் தேர்தலில் மக்கள் நீதி மய்யம் தொண்டர்களின் உழைப்பாலேயே திமுக கூட்டணி 40க்கு 40 இடங்களில் வெற்றி பெற்றது எனவும் அவர் சொன்னார். இந்த கூட்டம் மக்கள் நீதி மய்யம் தலைவர் திரு கமல்ஹாசன் ஐயா அவங்க தலைமையில் நடைபெற்றது. சிறப்பாக நடைபெற்றது. சுமார் 4 மணி நேரத்துக்கு மேலே இந்த கள ஆய்வுகள் பற்றி எல்லாத்தையும் தலைவர் கேட்டு அறிந்தாங்க. கள நிலவரங்களை பற்றி கேட்டு அறிந்தாங்க. தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா 8 மண்டல நிர்வாகிகள்கிட்டையும் மற்றும் அணிகளுடைய எல்லார்ட்டையும் கள நிலவரங்கள் குறித்து எல்லாம் கேட்டு அறிந்தாங்க. குறிப்பாக இந்த சட்டமன்ற தேர்தலுக்கு தொடர்ச்சியாக தேர்தல் ஆணையம் டார்ச் சின்னத்தை ஒதுக்கீடு செய்துள்ளது. தலைவர் வழிகாட்டுதலின்படி அடுத்த கட்ட நகர்வுக்கு முன்னேற்பாடுகள் குறித்து கலந்தாலோசிக்கப்பட்டது. இன்னைக்கு அதாவது தேர்தல் ஆணையத்தில் டார்ச் சின்னம் விண்ணப்பிக்கும் போதே அதில் போட்டியிடுவதற்கு தானே விண்ணப்பிச்சிருக்கிறோம். கூட்டணி தொடர்பாக அலைன்ஸ் பேசும்போது தலைமை வேற கட்சியோட தலைமை வந்து அவங்களுடைய சொந்த சின்னத்தில் போட்டியிடுறதுக்கு வற்புறுத்துவாங்க. நீங்க உறுதியா இருக்கிறீங்களா? டார்ச் லைட் உறுதியா இருக்க போய் தான் டார்ச் சின்னத்துக்கு முதல்ல நாங்கள் விண்ணப்பிச்சிருக்கிறோம். தேர்தல் ஆணையமும் எங்களுடைய பெர்ஃபார்மன்ஸை வச்சு தான் கொடுத்துருக்குறாங்க. எங்களுடைய இதுக்கு முன்னாடி 2 பொது தேர்தல்களையும் நாங்கள் எப்படி செயல்பட்டுருக்கோங்க அதை பார்த்து தான் அவங்க கொடுத்துருக்காங்க. கடந்த ஆண்டுகளை காட்டிலும் கூடுதலான இடங்கள் கேட்பீங்களா சார்? அதுக்கு கடந்த தேர்தல்களை காட்டிலும் கூடுதல் இடங்கள் கேட்பீங்க. அதாவது தொகுதிகளில் 2 தொகுதிகள் தான் நாங்கள் தனிச்சு நின்னோம். அதனால் நாங்கள் தான் நின்னோம். நாங்கள் யார்ட்டையும் கேட்க வேண்டிய அவசியமே இல்லை. நாங்கள் தான் நின்னோம். இப்போ கூட்டணியில் திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலான மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணியில் நாங்கள் முக்கிய பங்கு வகிக்கிறோம். அதாவது 2019 தேர்தல்லையும் 21 தேர்தல்லையும் நாங்கள் தனித்து போட்டியிட்டோம். அதுக்கப்புறம் கடந்த பாராளுமன்ற தேர்தலில் 2024 மக்கள் நீதி மய்யத்துடைய பங்களிப்பில் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலான கூட்டணியில்
மாபெரும் வெற்றி பெறுவதற்கு மக்கள் நீதி மய்யம் தலைவரின் பிரச்சாரமும் மக்கள் நீதி மய்ய தொண்டர்களின் உழைப்பு இருக்க போய் தான் 40க்கு 40 தொகுதிகள் வாங்குவதற்கு வாய்ப்பாக அமைந்தது. அதை அதாவது திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவரும் தமிழ்நாடு முதலமைச்சர் மாண்புமிகு ஐயா ஸ்டாலின் அவர்களும் கூட்டணி கட்சி தலைவர்களும் அதை அங்கீகரிக்கிறாங்க. தொடர்ச்சியாக தலைவரோட உரையாடலில் இருந்து கொண்டே இருக்கிறாங்க. அதற்கு காரணம் பாராளுமன்ற தேர்தலில் மக்கள் நீதி மையத்தின் பங்களிப்பு அவங்க ரொம்ப அங்கீகரிக்கிறாங்க. அதனால ஒரு நல்ல முடிவுகள் வர இருக்கிறது. அது முழுமை பெறும்போது உங்களுக்கு தகவல் வந்து சேருங்க. ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்தில் இந்த தேர்தலில் முக்கிய ஒரு ரோல் பிளே பண்ணி இந்த கோரிக்கைகளை நிறைய கூட்டணி கட்சிகள் வச்சிருக்காங்க. திமுகலையுமே மக்கள் நீதி மையம் அதை வைக்கிறீங்களா சார்? இப்போ எங்களோட பிரதான நோக்கம் என்னன்னா, இங்கே மதச்சார்பு உடைய கட்சிகள் இங்கே பெனிட்ரேட் ஆகக்கூடாது. அதுக்கு வேண்டி திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலான மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணியின் கரத்தை வலுப்படுத்துவதற்கு தான் தலைவர் இங்கே இருக்கிறாரு. இங்கே சுயநலவாதிகள் இந்த கூட்டணியில் யாரும் கிடையாது. திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலான கூட்டணியில் யாரும் சுயநலம் பார்த்து இங்கே இருக்கிறது இல்லை. தமிழ்நாடு மக்களையும் தமிழ்நாட்டையும் காக்க வேண்டும் என்ற பொது நோக்கோடு இருக்கக்கூடிய எங்களுக்கு அதில் கவனம் இல்லை. எதிரிகளை தமிழகத்துக்கு வரக்கூடிய பாதிப்புகளை தடுப்பதற்கு தான் எங்களுடைய முதல் காரணம் இந்த கூட்டணிக்கு ஸோ அதனால் எங்களோட நோக்கம் அதில் தான் இருக்க முடிய இதில் இருக்காது. அடுத்து கூட்டணி பேச்சுவார்த்தை தொடங்கிட்டீங்களா சார்? எப்போ தொடங்க போறீங்க? அது முழுமை பெறும்னு உங்கள்கிட்ட சொல்லும் போது அது தொடங்கியாச்சுன்னு தானே அர்த்தம் உங்களுக்கு. அது முழுமை பெறும்போது எண்ணிக்கை உங்களுக்கு தெரியப்படுத்தும் சொல்லும் போது அது ஒர்க் இன் ப்ராக்ரஸ் மாதிரி. என்ன மறைமுக பேச்சுவார்த்தை இல்லை, நாங்கள் என்ன திருட்டுத்தனமா பண்றோம்? நாங்கள் மறைமுக பேச்சுவார்த்தை நடத்துவதற்கு நேர்மையான பேச்சுவார்த்தை தொடர்ந்து கொண்டு இருக்கிறது. ஒர்க் இன் ப்ராக்ரஸ். மக்கள் நீதி மய்யம் 15 தொகுதிகளை திமுக தலைமையிடம் கேட்க திட்டமிட்டுள்ளதாகவும் தொகுதிகளின் லிஸ்டை தயாரித்து விட்டதாகவும் கூறப்படுகிறது. ஆனால் திமுக தலைமை 3 சீட்டுக்கு மேல் வழங்க முடியாது என்ற நிலையில் உள்ளது. அதுவும் உதயசூரியன் சின்னத்தில் மக்கள் நீதி மய்ய வேட்பாளர்களை நிறுத்தவும் திமுக தலைமை திட்டமிட்டுள்ளதாக தெரிகிறது. திமுக கூட்டணியில் பல கட்சிகள் அங்கம் வகிக்கும் நிலையில் எல்லா கட்சிகளுமே கூடுதல் சீட்டை எதிர்பார்க்கின்றன. அதேபோல கமலின் மக்கள் நீதி மய்யமும் நெருக்கடி கொடுப்பது திமுகவுக்கு கூடுதல் தலைவலியை கொடுத்துள்ளது. இதைத்தானே நானும் சொன்னேன். புலம்பித் தள்ளும் செங்கோட்டையன். ஒன்று சேர்ந்த இபிஎஸ் டிடிவி கேஏஎஸ் குமரல் தாங்க முடியல. இப்போது பழனிசாமி செய்திருப்பதை தான் அப்போது நான் செய்ய சொன்னேன். ஆனால் என்னை வெளியே அனுப்பிவிட்டார்களே என்று தன் ஆதரவாளர்களிடம் தாவேகவில் இணைந்த முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் புலம்பித் தள்ளுகிறாராம். இது தொடர்பாக அவரது ஆதரவாளர்கள் கூறியதாவது: அதிமுக வரும் சட்டசபை தேர்தலில் வெற்றி பெற வேண்டும் என்றால் மனமாச்சரியங்களை மறந்து அனைவரும் ஒன்றிணைய வேண்டும் என்று முதலில் வலியுறுத்தியவரை செங்கோட்டையன் தான். பின்னர் அவரது தலைமையில் 6 முன்னாள் அமைச்சர்கள் 2025 ஜூலை மாதம் பொதுச் செயலாளர் பழனிசாமியை சந்தித்து பேசினர். ஆனால் அந்த கருத்தை பழனிசாமி ஏற்கவில்லை. தன் எண்ணத்துக்கு எதிராக செயல்படுவதாக செங்கோட்டையன் மீது பழனிசாமி கோபமடைந்தார். அதன் பிறகு செங்கோட்டையனுக்கு தன் உறவினர்கள் மூலம் நெருக்கடி கொடுக்க துவங்கினார். பசும்பொன் தேவர் குரு பூஜைக்கு அமமுக பொதுச் செயலாளர் தினகரனுடன் சென்றதோடு அதிமுக தொண்டர்கள் உரிமை மீட்புக் கழக ஒருங்கிணைப்பாளர் பன்னீர்செல்வத்துடன் நெருக்கமாக இருக்கிறார் என்று குற்றம் சாட்டி செங்கோட்டையனை கட்சியிலிருந்தும் நீக்கினார் பழனிசாமி. இதனால்தான் செங்கோட்டையன் தாவேக பக்கம் தாவும் நிலை வந்தது. ஆனால் இன்றைக்கு தினகரனை சகோதரர் என்று பாசத்தை கொட்டுகிறார் பழனிசாமி. நாளை பன்னீர்செல்வத்தையும் இப்படி சொல்லுவார். ஆனால் இப்படிதான் இருக்க வேண்டும் என்று சொன்ன செங்கோட்டையன் பகையாளியாகிவிட்டார். இதை செங்கோட்டையனால் தாங்க முடியவில்லை. நானும் இதைத்தானே சொன்னேன். என்னை கட்சியிலிருந்து நீக்கிவிட்டார்களே. எம்ஜிஆர் ஜெயலலிதா விசுவாசி என்ற பெயரை இழந்து இன்று தாவேகாவில் இருக்கிறேன். தினகரனுடன் இணையும் இந்த முடிவை பழனிசாமி முன்பே எடுத்திருந்தால் நான் அதிமுகவிலேயே இருந்திருப்பேனே என்று எங்களிடம் செங்கோட்டையன் புலம்பி வருகிறார். ஆனால் என்ன செய்வது? நடந்ததை மாற்ற முடியாது. இனி அதிமுகவுக்கோ திமுகவுக்கோ போனால் இருக்கும் கொஞ்ச நெஞ்ச மரியாதையும் போய்விடும் என்று அவருக்கு ஆறுதல் கூறி வருகிறோம். ஆனாலும் தனக்கு நெருக்கமான அதிமுக சீனியர்களிடம் போனில் பேசி குமரிக்கொண்டே இருக்கிறார் செங்கோட்டையன். அதிமுகவில் செங்கோட்டையன் ஆதரவாளர்களாக இருந்த முக்கிய நிர்வாகிகள் பலரும் அவருடைய பேச்சை நம்பி தாவேகாவில் இணைந்தனர்.
சில மாதங்களாகியும் கட்சியில் அவர்கள் யாருக்கும் பொறுப்பு தரப்படவில்லை. தாவிக தலைமையிடம் பேசி செங்கோட்டையினால் அதை செய்யவும் முடியவில்லை. இதனால் அவரை நம்பி வந்த ஆதரவாளர்கள் பலரும் செங்கோட்டையன் மீது கடும் அதிருப்தியில் உள்ளனர். இதுவும் அவருக்கு கடும் நெருக்கடியை ஏற்படுத்தியுள்ளது. இது தொடர்பான மனப்புழுக்கத்திலும் அவர் உள்ளார் என்கின்றனர். 9 மாவட்டங்களில் மழைக்கு வாய்ப்பு, நாளையும் மழை தொடரும் என அறிவிப்பு. சென்னை வானிலை ஆய்வு மையத்தின் அறிக்கை. தென்மேற்கு வங்கக்கடல் பகுதிகளின் மேல் கிழக்கு திசை வளிமண்டல அலை காணப்படுகிறது. இதன் காரணமாக வடக்கு கடலோர மாவட்டங்களில் நேற்று மழை பெய்தது. நேற்று காலை 8:30 மணியுடன் நிறைவு பெற்ற 24 மணி நேரத்தில் சென்னையில் 1 சென்டிமீட்டர் மழை பதிவானது. இன்று செங்கல்பட்டு, திருவண்ணாமலை, சேலம், நாமக்கல், கள்ளக்குறிச்சி, விழுப்புரம், கடலூர், தஞ்சாவூர், ராமநாதபுரம் ஆகிய 9 மாவட்டங்களிலும் புதுச்சேரியிலும் கனமழைக்கு வாய்ப்புள்ளது. நாளை தமிழகத்தில் ஒரு சில இடங்களில் லேசான மழைக்கு வாய்ப்புள்ளதென அதில் கூறப்பட்டுள்ளது.